அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். சென்ற வேலை என்ன ஆனதென்று ஒன்றுமே புரியவில்லை. ஐயா, நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கதிரவனை போய்க்கு மண்டபால அடிச்சீங்க, மழைக்கு கீழே ரெண்டாவது நோக்கணுங்க. யாரோ வந்தாங்க விட்டு போறாங்க. நீ மனித பிறவி என்று சொல்வதற்கே வெட்கப்படுகிறேன். ஒரு வேலையை ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைத்தால் செய்ய வேண்டும். செய்வதற்கு அருகதையற்றவனாக இருக்காய். நீ இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறாய் என தருதல பயலே. என்ன ஆணவமடா. கதிரவனை பிறகு பார்த்து கதிரவனுக்கு ஒரு தங்கை இருந்தாலே அவள் எங்கிருப்பா? அங்க போய் பார்க்கலாம். அந்த அம்மனாலய சென்றிருப்பாள். புறப்படுவோம் அம்மனாலயம். பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும் அல்லவா? நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி குளத்துக்கு போயிருப்பா. அங்க போய் பார்க்கலாம். குளக்கரைக்கு ஜலம் கண்டவனுக்கு சென்றிருப்பா. ஆமா, விடலாமா இல்ல விட்டுத்தான் வைக்கலாமா? புறப்பட குளக்கரை. குளத்துக்கு போறாங்க. கவிஞர்களின் கற்பனையில் ஊறுவதும் ராத்திரி ஒரு முறைதான் ஏமாறுவான் என்ற ஆளவன் தான். ஆகையால் எல்லாவரத்தில் சர்வ டாக்டர்
மலர்படி தனிமையை சந்தித்து ஆகட்டும். புறப்படு. ஐயா. இந்தா. நான் கதிரவனை பாத்துக்கிறேன், நீ இவளை பாத்துக்க விடாதீங்க. கொடுங்க. மலர்கொடி. அடப்பாவி. அன்று உன் அண்ணன் உன் கற்பை காப்பாற்றி விட்டார். இன்று எவன் உன் கற்பை காப்பாற்றுகிறான் என்று பார்க்கிறேன். அட அறிவு கட்டவனே, துஷ்ட பாலகா, என்னடா வார்த்தை பேசுற? நான் இருப்பது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஒரு தெய்வீகமான அம்மன் ஆலயம். இந்த இடத்துல வந்து இப்பேற்பட்ட வார்த்தை பேசுறியே, மூட கட்ட முட்டா. என் ஆணவம் அடிவனுக்கு அடப்பாவி. என் கை தகப்பட்ட கிளை கொத்தாமல் விட மாட்டேன். இன்று என் கை தகப்பட்டிருக்கிறாய். கட்டி அரவணைத்து ஒரே ஒரு மொத்தத்தை கொடுத்து விட்டால் மணிமணி நாட்டு சுலபோடு முதிரோடு வாழலாம். பிணமாக தலையோய் சர்வ ஜாக்கிரதை. நீ மூட கட்ட முட்டா, என்ன வார்த்தை பேசுற? கட்டி அரவணைத்து உன் ஆசையை தீர்க்க வேண்டுமா? நீ நினைப்பதெல்லாம் பகல் கனவு. ஒரு பொழுது என்னிடத்தில் நடக்கவே நடக்காது. மரியாதையை வந்த வழி பார்த்து போயிட்டா உனக்கு நல்லது. எனக்கு அதற்காக வரவில்லை. மலர்கொடி கட்டி அழைத்து சிவர்க்கலாம் என்று மலர்கொட்டை கட்டி வைத்திருக்கிறேன். வாதத்திற்கு வருதுண்டு. பிடி வாதத்திற்கு வருகிறார். இதற்கு எனக்கு முடியுமோ? ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் மானத்தோடு வாழ நினைக்கிற பெண்ணுடா. நீ நினைக்கிற பெண் நான் கிடையாது. மரியாதையே போயிடுடா. நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலவை போல் நீ ஒருவன் இருந்தால் இந்த மணிமணி நாட்டியே வென்றுவிடுவேன். பேசுவதற்கு நேரம் கிடையாது. கட்டி அரவணைத்து முத்தா. மூதேவி, ஒரு கப்பலில் தெப்பலை ஏற்றலாம், ஆனால் ஒரு தெப்பலில் கப்பலை ஏற்ற முடியுமா? முடியும். அறிவு நான் ஏற்ற வைக்கிறேன். விட்டு விடு வேண்டி.
காலை பிடித்தாலும் மனம் இறங்காது. பாவி விட்டு விடுங்க ஐயா. துணிய வெட்டா சட்டை, ஐயா, மரத்தை வெட்டா கட்டை, முடிய வைச்சா மொட்டை, காதலிக்க தெரியாத ஒரு பட்டை. என்னால தர முடியாதுங்க. அன்று உன் கற்பை காப்பாற்று, இன்று எவன் உன் கற்பை காப்பாற்றினார்? அட பாவி, நான் மனதில் கூடிய அந்த கருமாறி கண்டிப்பா என் கற்பை காப்பாற்று. கருமாறி உன் கற்பை காப்பாற்றி விடுவாளா? பாவி, காப்பாற்றி விடுவாளா? கண்டிப்பா காப்பாற்றுவாடா. அந்த கடவுளை லட்சத்தை சொல்கிறேன், பொறுமையாக செவிக்க. கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் இட்டு உதைத்தான் அந்த சிவன். அவன் கடவுளா? கண்ணில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திருச்சென்றால் கருமுதி பயக்காத தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசியை தன் மகள் என்று பாராமல் ஆசை கொண்டால் நான் அவன் கடவுளா? தாயர் போல தாழ வேண்டும் என்ற முச்சந்தில் அவன்தான் யானமுச்சி பய விநாயக. மனைவி ஒருவன் இருக்கும்போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டார். அந்த ரெண்டு கொண்டாட்டிக்கார முருக கருமாரியா உருமாரியா காமத்திற்காகவே ஆனா காமத்துக்காக பிறந்தவனே, சனி பிடிச்சவனே, நீ தாண்டா ஒரு பெண்ணை பார்த்த உடனே விடமாட்டே. யாரு ஒருத்தர் அழகா இருப்பான நாக்கு தொங்க போட்டு பின்னாடியே போறீங்க. எனக்கு முடியுமா முடியாது? கண்டிப்பா அந்த கருமாரி கற்பை காப்பாத்த